ரீசெண்டா ரிச் பிளாக் அப்படின்ற டாபிக்ல ஒரு ரீல் ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த ரீலுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கும் இந்த ரிச் பிளாக்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஹே, திஸ் இஸ் விக்கி, த பிராண்ட் மேக்கர். ஜென்ரலாக நம்ம பிரிண்ட்டுக்கு ஆர்ஜிபிக்கு பதிலாக சிஎம்ஒய்கேல ஒர்க் பண்ணி தான் நம்ம ஃபைல்ஸ் வந்து கொடுப்போம். பட் இதுவே வந்து நிறைய பேர் தப்பாக பண்ணுறாங்க. அதாவது ஒரு சிலர் ஆர்ஜிபிலே பிரிண்ட் ஃபைல் கொடுத்துட்றாங்க, இல்லைனா ஆர்ஜிபியில் ஒர்க் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுக்கும்போது அதை நான் சிஎம்ஒய்கேவாக மாற்றிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது கரெக்டான ப்ராசஸ் கிடையாது. எப்போவுமே நீங்கள் ஒரு பிரிண்ட் ஃபைல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங்லேருந்தே சிஎம்ஒய்கேல தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, இந்த சிஎம்ஒய்கேன்னு சொல்கிறோமே, இந்த சிஎம்ஒய்கேனா என்ன அப்படின்னா சி வந்து சியான், எம் வந்து மெஜந்தா, ஒய் வந்து எல்லோ, கே வந்து பிளாக். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சியான்றது ஆக்சுவலாக ப்ளூ. ஆனால் ப்ளூக்கு பதிலாக ஏன் சியான்னு சொல்கிறோம் அப்படின்னா சியான்றது வந்து ஒரு கிரீக் வேர்ட், கியானாஸ். அதாவது பிரைட் ப்ளூ எனாமலில் தான் வந்து கியானாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மாறி சியானாக மாறிச்சு. இதே மாதிரி தான் மெஜந்தாக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. பட் நம்ம இப்போ டீட்டெயிலாக அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இந்த சிஎம்ஒய்கேல கே வந்து ஆக்சுவலாக பிளாக் கலர். ஆனால் அதை ஏன் பின்னு ரெஃபர் பண்ணாமல் கேன்னு ரெஃபர் பண்ணுறாங்க? இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா கேன்றது கீ கலர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது, எப்போவுமே ஒரு பிரிண்ட் ஃபைல் பண்ணால் சிஎம்ஒய்கேல தான் பண்ணணும். நம்ம ஆர்ஜிபியில் பண்ணிவிட்டு நான் சிஎம்ஒய்கேவாக மாற்றினேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரிண்ட்டில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது. நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, நான் டிசைனில் வைக்கிற பிளாக் ஏன் பிரிண்ட்டில் எக்ஸாக்டாக வரமாட்டேங்குது, அது ரொம்ப கிரேயிஷாக வருது, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. இதில் நிறைய ஏரியாஸ் வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வெரி ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட மானிட்டர். ஒரு டிசைனராக நம்ம யூஸ் பண்ணுற மானிட்டர், அதோட கலர் அக்யூரசி ரொம்பவே முக்கியம். நம்ம பண்ணுற ஒர்க் நம்மளோட மானிட்டரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும், இதே வேற ஒரு மானிட்டரில் போய் பார்க்கும்போது அந்த ஒர்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த கலர் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு ஒரு நல்ல மானிட்டர் முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். பட் ஒரு மானிட்டர் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனித்து அந்த மானிட்டரை வாங்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம வாங்குற மானிட்டர் ஐபிஎஸ் பேனலாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் ஓரளவுக்கு கலர் அக்யூரசி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட், இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா மானிட்டரோட கலர் அக்யூரசி வேல்யூ வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு நல்ல மானிட்டர் வாங்கணுன்றதை டிசைட் பண்ணியாச்சு. ஐபிஎஸ் பேனல் இருக்கிற ஒரு மானிட்டர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த மானிட்டரோட மாடல் நம்பர் எடுத்து கூகுளில் பேஸ்ட் பண்ணி இந்த மானிட்டரோட கலர் கேமட் வேல்யூ இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த மானிட்டரோட எஸ்ஆர்ஜிபி வேல்யூ வந்து 90 above இருந்தாலே ஒரு டிசைன் பர்பஸ்க்கு அந்த மானிட்டர் எலிஜிபிளான ஒரு மானிட்டர். ஸோ எப்போவுமே நீங்கள் வாங்குற மானிட்டரில் எஸ்ஆர்ஜிபி வேல்யூ above 90 இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நல்ல பிரிண்டரை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. இதுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசைனை எடுத்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு 2-3 பிரிண்டர்ஸ்ட்டை கொடுத்து நீங்கள் அந்த ஃபைலை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பண்ண டிசைனோட எந்த பிரிண்ட் மோர் ஆர் லெஸ் சிமிலராக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கல் பார்ட்டில் வரலாம். த வெரி ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஒரு பிரிண்ட் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை சிஎம்ஒய்கேல தான் கிரியேட் பண்ணணுன்றதை நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஒருவேளை இந்த ஃபைலை நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது, இல்லுஸ்ட்ரேட்டருக்குள்ளே வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டரோட ப்ரிஃபரன்ஸில் அப்பியரன்ஸ் ஆஃப் பிளாக் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த ஒரு செட்டிங் தான் இருக்கும். டிஸ்பிளே ஆல் பிளாக்ஸ் ஆஸ் ரிச் பிளாக் அப்படின்ற செட்டிங் மட்டும்தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம மாற்றணும். ஸோ டிஸ்பிளே ஆல் பிளாக்ஸ் அக்யூரேட்லி அப்படின்னு மாற்றணும். அப்போ தான் நீங்கள் என்ன ஷேட் ஆஃப் பிளாக் வைக்கிறீங்களோ அது எக்ஸாக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த செட்டிங்கும், அவுட்புட் ஆல் பிளாக்ஸ் அக்யூரேட்லி. அப்போ தான் நீங்கள் வைக்கிற பிளாக் பிரிண்ட்லேயும் எக்ஸாக்டாக வரும். ஸோ இந்த ஒரு செட்டிங் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிடணும். இந்த பிளாக்குக்கும் ரிச் பிளாக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிளாக்குன்றது சிஎம்ஒய்கேல CMY000 கே மட்டும் 100 கொடுப்போம். இதே ரிச் பிளாக்கோட வேல்யூ 60 40 40 100. இந்த வேல்யூ தான் ரிச் பிளாக்கோட வேல்யூ. இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்டோட பேசிக் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் உண்மையிலே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பெயிண்டிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்மக்கிட்ட எல்லோ அண்ட் ரெட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ரெட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஆரஞ்சாக மாறும். கரெக்டாக இதே ப்ராசஸ் தான் பிரிண்டிங்கும். இப்போ உங்களுக்கு பிரிண்டில் ஆரஞ்சு கலர் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோவோட வேல்யூ 100% வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஜந்தா மேபி ஒரு 50% வச்சா அந்த ரெட்டும் அந்த எல்லோவும் சேர்ந்து அது ஆரஞ்சு கலராக வரும். ஸோ ஆப்வியஸாக இப்போ பிரிண்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 கலர் ட்ரே இருக்கும். இதில் சியான் வந்து ஓடாது, ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல சியான் வைக்கவே இல்லை. ஆனால் இப்போ அடுத்து மெஜந்தா வச்சுருக்கோம். மெஜந்தா எவ்வளோ வச்சுருக்கோம், 50% வச்சுருக்கோம். அப்போ ஒரு 50% மெஜந்தா ஓடும், அதுக்கு மேலே 100% எல்லோ ஓடும். அப்போ இந்த முன்னாடி வந்த மெஜந்தாவும்
மேலே ஓடின அந்த 100% எல்லோவும் சேர்ந்து அது ஆரஞ்சு கலராக நமக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ இந்த ப்ராசஸில் தான் பிரிண்ட் நடக்கும். ஸோ நீங்கள் வைக்கிற எல்லா கலர் ஷேடுமே இந்த ப்ராசஸில் தான் ஓடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 20% சியான் வச்சுருக்கீங்க, அடுத்து மெஜந்தா ஒரு 30% இருக்குது, எல்லோ ஒரு 40% இருக்குது, பிளாக்ல ஒரு 10% வச்சுருக்கீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் சேர்ந்து என்ன கலர் வருமோ அத்தனை வாட்டி இந்த சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் நாலும் மேலே ஓடி அந்த கலரை உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இப்படி தான் பிரிண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, இப்போ இந்த பிளாக் அண்ட் ரிச் பிளாக் வரலாம். ஸோ இப்போ இந்த பிளாக்குக்கும் ரிச் பிளாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் 100% சயான் ஓடி இருக்கு. இந்த 100% சயான் மேலேயே அடுத்த 100% மெஜந்தா ஓடி இருக்கு. ஸோ அப்போ இந்த கலர் ஷேட் இன்னும் டார்க்காக இருக்குது. இப்போ இதே 100% சயான் அண்ட் மெஜந்தால 100% எல்லோவும் ஆட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அந்த பிளாக்கோட ஷேட் இங்கேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே 100% பிளாக் ஓடினது தான் இந்த அவுட்புட். ஓகேவா? ஸோ இதுதான் 100% பிளாக். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாமே 100% மேலே ஓடி இருக்கு. இதே கீழே வந்து பாருங்கள், இதுதான் ரிச் பிளாக்கோட வேல்யூ. அதாவது 60% சயான் ஓடி இருக்கு, 40% மெஜந்தா ஓடி இருக்கு, 40% எல்லோ ஓடி இருக்கு, அதுக்கு மேலே 100% பிளாக் ஓடி இருக்கு. ஸோ இதுதான் ரிச் பிளாக்கோட வேல்யூ. ஓகே, இப்போ எனக்கு அவுட்புட் பார்த்தா ரெண்டுமே ஒரே பிளாக் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், கரெக்ட் தான். ஏன்னா இது ரெண்டுமே 100% பிளாக் தான். ஆனால் ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக் வைக்காமல் ரிச் பிளாக் வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு தான் இங்கே ரீசன் இருக்குது. எப்போவுமே இந்த கலர் வேல்யூஸ் வந்து 100% மேலே ஓடும்போது ஒன்று இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மெலிசான பேப்பராக, ரொம்ப தின்னான ஒரு ஜிஎஸ்எம் பேப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலர் வந்து பேக் சைடு ஊற ஆரம்பிச்சிடும். இதில் ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ், இந்த கலர் வந்து அவ்வளோ ஈஸியாக காயாது. ஏன்னா 4 கலருமே 100% மேலே ஓடி இருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் ரிச் பிளாக்கோட வேல்யூ 60 40 40 100 செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே அவுட்புட் தான் இதுலேயும், பட் கலர் வந்து கம்மியாக மேலே ஓடினதால இந்த கலர் ஈஸியாக காஞ்சிரும். அட் த சேம் டைம் இது பேப்பரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கோட கலர் வேல்யூஸ் வேறு வேல்யூஸ் வச்சு நான் பிரிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து வெறும் பிளாக் 100% வச்சு எடுத்த பிரிண்ட். ஸோ இது கொஞ்சம் கிரேயிஷாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிச் பிளாக்கோட வேல்யூ, அதாவது 60 40 40 100 எடுத்தது. இது ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக், அதாவது எல்லாமே 100% வச்சு எடுத்த பிளாக். அது மாதிரி கமெண்ட்ல என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு 75 75 75 வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் 75 75 75 வச்சா இந்த மாதிரி தான் தெரியும். இதுவுமே வந்து கொஞ்சம் கிரேயிஷாக தான் இருக்குது. ஸோ எய்தர் நீங்கள் ட்ரூ பிளாக் போகலாம், இல்லை ரிச் பிளாக் போகலாம். அண்ட் இங்கே இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 60 40 60 100. ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சிவகாசியில் டிசைனில் இருக்கார். ஸோ பிரிண்டிங் யூனிட்டில் டிசைனில் இருக்கார். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி பிரிண்ட் ஜாபில் பிளாக் வந்து என்ன வேல்யூ நீங்கள் வைப்பீங்கன்னு சொல்லும்போது அவர் எனக்கு இந்த 60 40 60 100 இந்த வேல்யூ வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணார். பட் ஆக்சுவலாக ரிச் பிளாக்கோட வேல்யூ வந்து 60 40 40 100 தான். இதுக்கு என்ன ரீசன்றதும் நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி கமெண்ட்டில் என்கிட்ட இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, இல்லை இது தப்பு, ரிச் பிளாக்கோட வேல்யூ வந்து 4மே 100% வச்சாதான் அது ஃபுல் பிளாக்காக வரும், இல்லைனா அது கிரேவாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அப்படி வைக்கக்கூடாது. நான் அதுக்கு இன்னொரு காரணமும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல 2 டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் இல்லை, இந்த 2 டெக்ஸ்ட்டுமே வந்து 6 பாயிண்ட் டெக்ஸ்ட். அதாவது ஒரு விசிட்டிங் கார்டில் அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் என்ன இருக்குமோ அந்த டெக்ஸ்ட் சைஸில் தான் இந்த ஃபாண்ட்டை வந்து வச்சுருக்கேன் நான். ஸோ இது ரெண்டுமே பார்த்தா ஒரே ஃபாண்ட் சைஸ் தான். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ட்ரூ பிளாக், அதாவது 100% பிளாக்ல வச்சு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதே கீழே இருக்க இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக், அதாவது எல்லா வேல்யூமே 100%ல வச்சு நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஃபாண்ட் சைஸ் எதுவுமே மாறல, ஆனால் இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள். அதாவது இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் போல்டாக தெரியும். ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பிரிண்ட்டில் 4 கலர் எப்போ மேலே ஓடுதோ சின்ன டெக்ஸ்ட்டாக இருக்கும் போது அது என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் கலங்கின மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் இப்போ இந்த ஏ இல்லை இந்த பி இதுக்குள்ளே இருக்கிற ஹோல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ன டெக்ஸ்ட் வைக்கும் போது 4மே 100% வைக்கக்கூடாது. அந்த இடத்துல வெறும் ட்ரூ பிளாக்கோட வேல்யூ வச்சா போதும், அதாவது கே மட்டும் 100 வச்சா போதும். இதே ஒரு வேளை நான் பெரிய டெக்ஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு பெரிய எலிமெண்ட்டுக்கு நான் பிளாக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு சாம்பிள் தான் இங்கே. ஸோ இதில் உங்களுக்கு பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த இடத்துல நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக்கும் வைக்கலாம், இல்லை ரிச் பிளாக்கும் வைக்கலாம், இல்லை ட்ரூ பிளாக்கும் வைக்கலாம். அது உங்களோட அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட் சின்ன டெக்ஸ்ட்னு போகும்போது டெஃபினட்டாக இந்த 100% பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த கே அப்படின்னா கீ கலர் அப்படின்னு நான் சொன்னேன்ல. எதுக்கு இதை கீ கலர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுதான் கீ பிளேட்டில் ஓடும், அதாவது ரொம்ப முக்கியமான கலர், மெயின் கலர்ன்றதால இதை கீ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜென்ரலாக இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் பிரிண்ட் பண்ணும்போது அந்த மெஷின் பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு சியான் ஓடும், அடுத்து மெஜந்தா ஓடும், அப்புறம் எல்லோ ஓடும், அப்புறம் 4வதாக தான் அந்த பிளாக் அந்த கீ கலர் வந்து ஓடும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 கலர் ஓடும்போது அந்த பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா
அது ஒரு மாதிரி ப்ராமிசிங்காகவே இருக்காது. அந்த கலர் அது பார்க்கும்போது என்னடா அவுட்புட் இப்படி வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 4வது ட்ரே அந்த பிளாக் ஓடும்போது தான் அந்த பிரிண்டோட ரிச்னஸே அங்கே வந்து எவால்வ் ஆகும். ஸோ இந்த பிளாக்ன்றது ரொம்ப முக்கியமான கலர், அதால தான் அதை வந்து கீ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்கிட்ட இன்னொருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, நான் வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணுறேன், இதுக்கு ரிச் பிளாக்கோட வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அகைன் அவர் விளையாட்டாக தான் கேட்டார்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வெப் பேஸ்ட் இதுக்கெலாம் வந்து 100% பிளாக் போனீங்கன்னா அந்த 00000 ஹெக்ஸ் வேல்யூ தான். ஸோ வெப் பேஸ்ட் ஒர்க்குக்கு ரிச் பிளாக்லாம் கிடையாது. பிரிண்ட்டுக்கு வரும்போது தான் இந்த ரிச் பிளாக், ட்ரூ பிளாக், ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக்லாம். ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக்னு சொல்கிறேனே, இதுக்கு ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஜென்ரலாக எந்த ஒரு டிசைன் பண்ணாலும் இதுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் செட் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஃபோல்டு மார்க் இல்லை இந்த ப்ளீடு, இந்த கட்டிங் எட்ஜுக்கெலாம் வந்து மார்க் செட் பண்ணுவாங்க. இந்த மார்க்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இது பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக் அப்படின்னு வச்சாங்க. ஓகே, இந்த ரிச் பிளாக்கோட வேல்யூ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 60 40 40 100 இந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னோட ஃப்ரெண்டு வந்து சிவகாசிலேருந்து சஜஸ்ட் பண்ணவர் வந்து 60 40 60 100 அப்படின்ற வேல்யூ வந்து அவர் சஜஸ்ட் பண்ணார். எஸ், அதுவுமே கரெக்டாக தான் இருக்கலாம். பட் நான் ஏன் 60 40 40 100 சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் இங்க் கவரேஜ், அதாவது இங்க் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ண ஒரு டிசைன் வந்து லித்தோ பிரிண்டிங்கில் போகுது, ஆஃப்செட் பிரிண்டிங்கில் போகுது, இல்லை ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னா அவங்க வந்து இங்க் லிமிட் 240 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 240 இங்க் லிமிட்ன்றது என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கீங்க, அந்த டிசைனை வந்து அடோப் பிடிஎஃப்ல இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்புட் ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ இதோட அவுட்புட் ப்ரிவ்யூவில் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே டோட்டல் ஏரியா கவரேஜ் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா எந்தெந்த பர்டிகுலர் போர்ஷன்லாம் வந்து 240 இங்க் லிமிட் 240க்கு மேலே இருக்குன்றது இது காட்டும். அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா CMYKல 000 இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 100 தான். கரெக்டாக? இதே இந்த இடத்துல பாருங்கள், CMYK 75 75 75 75 வச்சுருக்கோம். ஸோ இதோட டோட்டல் ஏரியா 300. ஆனால் நமக்கு எவ்வளோ வேணும்? 240 தான் வேணும். ஸோ இதில் 60% அதிகமாக இருக்குது. இதே இந்த இடத்துல பாருங்கள், ரிச் பிளாக்ல 60 40 40 100 இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 240 தான். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ரிச் பிளாக்கோட வேல்யூ வந்து 60 40 40 100 செட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆஃப்செட் பிரிண்டிங் போகிறீங்க, இல்லை நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் ஆக போகுது உங்கள் ஆட் அப்படின்னா அவங்க லிங்க் லிமிட் வந்து 240க்கு கீழே தான் எப்போவுமே செட் பண்ணுவாங்க. ஏன்னா 240ன்றது ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் வேல்யூ. சம்டைம்ஸ் 300 செட் பண்ணுவாங்க. பட் நம்ம சேஃபர் சைட் 240 இங்க் லிமிட் கீழே வச்சுக்கிட்டோம்னா எல்லா மீடியம்லையும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 240க்கு கீழே வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட CMYKவோட வேல்யூ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஆப்வியஸாக பிளாக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரிச் பிளாக் வச்சிட்டீங்க அப்படின்னாலே இது சேஃபர் சைட். ஒருவேளை அதை தாண்டி போகுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பேப்பர் ஊறி போகிற பிரச்சனை, இந்த டெக்ஸ்ட் எல்லாம் கலங்கலாக பிரிண்ட் ஆகிறது, ஏன்னா 4 கலர் மேலே ஓடும்போது டெக்ஸ்ட் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும், கொலாப்ஸ் ஆகும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சேஃபர் சைட் 240க்கு கீழேயே நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம என்ன டிசைன் பண்ணோமோ அதை அக்யூரேட்டாக நம்மளால் பிரிண்ட்டில் கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் TIC, டோட்டல் இங்க் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இங்க் லிமிட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டெர்மினாலஜி. பட் ப்ராசஸ் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம பண்ணுற டிசைன் எல்லாமே 240 இங்க் லிமிட் கீழே இருக்கணும். அண்ட் இன்னொருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி நான் பண்ண டிசைன் வந்து மொபைலில் பார்க்கும்போது வேற கலரில் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, எப்பவுமே நீங்கள் CMYKல ஒரு டிசைன் பண்ணிட்டு அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க இல்லை மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா அது மொபைலில் ரிசீவ் ஆகும்போது அது RGBயாக கன்வெர்ட் ஆகி தான் அது தெரியும். ஸோ அந்த இடத்துல அந்த கலர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகாது. மேபி நீங்கள் பண்ணது ஒரு பிரிண்ட் ஃபைலாகவே இருக்கலாம், ஆனால் கிளைண்ட்டுக்கு ப்ரிவ்யூ காட்டுறதுக்காக நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அது RGBயாக டெம்பரரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயிலையோ அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் CMYK ஃபைல் வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயிலையோ அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் மாறுறதுக்கு இதுவுமே ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட் ரிலேட்டடான டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இதில் ஏதாவது தப்பு இருக்குது இல்லை கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். இல்லை இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது இல்லை டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.